த நேம் இஸ் கன்சிஸ்டன்சி சவால் இருக்குது. உங்களை அன்புடன் வர இருக்கின்றேன். இன்றைக்கி நான் மார்னிங் கிளம்பினதே லேட்டு தான். அதனால் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஸோ பேக்கப்புக்கு ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணிட்டு தான் போனேன். இருந்தாலும் ஈவினிங் வந்து பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ்னாலே எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஜிம்முக்கு போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன் என்ன கதை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க நேற்று விட்ட கதையை தொடருவோம். நல்ல சுட சுட தண்ணியில் தலைக்கு ஒரு குளியில் போட்டுட்டு தம்பி கிளாஸில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னான். ஸோ அதனால் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்து ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். 250 கிராம் சிக்கன் அண்ட் 40 கிராம் மிசிலி. அந்த மிசிலியை கொட்டும் போது கீழே கொட்டிட்டேன். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ்ல அப்படின்னு சொல்லி நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்கும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்கின் கேருக்கு ஏபிசி ஃபேஸ் பேக்லாம் நான் என் தம்பி கிட்ட சொன்னது. இப்போ நானே ஃபாலோ பண்ணுறதுல நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். ஏன்னா டைம் இல்லை. இருந்தாலும் அவன் போட்டது கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லி அதை குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் 3rd ப்ரீ ஒர்க் அவுட் சாப்பிட்டுட்டு ஜிம்மை ரீச் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு புஷ் டே. ஸோ செஸ்ட்டுக்கு 2 வேரியேஷன், ஷோல்டருக்கு ஒரு வேரியேஷன், ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு வேரியேஷன் போட்டேன். நான் முன்ன சொன்ன மாதிரி மேஜராக எல்லா ஒர்க் அவுட்டுமே காம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸாக தான் இருக்கும். ஸோ செஸ்ட்டுக்கு டம்பிள் ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ் அண்ட் இன்க்ளைன் பெஞ்ச் பிரஸ். அப்புறம் வீக்காக இருக்க நம்மளோட லேட்டரல் டெல்ட்டுக்காக ஃப்ளையிங் கேபிள் லேட்டரல் ரைசஸ். ரியர் டெல் போடலான்னு பார்த்தேன். ஆனால் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ் ட்ரைசெப்ஸ்க்கு போட்டுட்டு கொஞ்ச நேரம் போசிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இது ஒரு ஸ்பெஷல் நம்பர், அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே போட்டிருப்பேன். இன்னைக்கு மார்னிங் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து டின்னர் சாப்பிட்டேன். போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் சாப்பிட்டேன். ஆனால் கிரியேட்டின் இல்லை. தூங்கி மார்னிங் எழுந்துக்க லேட் ஆயிடுச்சு. அதனால ஜென்ரல் ஷிஃப்ட்ல போகலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஈவினிங் வர லேட் ஆயிடும். அதனால சேஃப்டிக்கு இப்போ எடிட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெட்லேயே உட்காந்து எடிட் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ சமைக்காம கொள்ளாம ட்ரெஸ் கூட மாத்தாம வந்து அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அது ஏன் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாய்ஸ் கொடுக்குறேன்னா, நேற்று போட்ட வீடியோக்கு மட்டும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 47 லைக்ஸ். ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் கிடைக்கிற ஹாப்பினஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் எனக்கு. இதுதான் ரீசன். அண்ட் வீட் பிரெட் 2 நாளா சாப்பிடல. என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கம்பெனிலே இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சந்தோஷமா வாங்கிட்டு வந்து சிக்கன் கடையில் பாருங்க 5:30 ஆயிடுச்சு. சிக்கனை வாங்கிட்டு அடுத்த ஸ்டாப்பிங் வண்டி விட்டேன். அங்கே போய் பால் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததே 5:50. டெய்லி 6 மணிக்கு வீடியோ போடுறேன். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதே எவ்வளோ பெரிய விஷயம் மாதிரி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிடணும். சாப்பிட்டு கேப் விட்டு தான் ஜிம்முக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டு திரும்ப நாளைக்கும் வேலைக்கு போகணும். மண்டே ஒரு நாள் லீவாம். அதனால நாளைக்கு வேலை வச்சிட்டாங்க. என்ன பண்றது? ஸோ இப்போ சமத்தா போய் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு கிளம்புறேன். மிச்ச கதையை நாளைக்கு பார்ப்போம்.